بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 172 வசனங்களை முடித்துவிட்டு 173வது வசனத்தின் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதில் விளங்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது. அதில் என்ன விளங்க போகிறோம்னு கேட்டால், அந்த 173 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இன்னமா ஹர்ரம அலைக்கும், அந்த 4 விஷயம் சொன்னோம்ல, இந்த 4ஐத்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ இன்னமா போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இது தவிர வேறு இல்லைன்னு அர்த்தமாகும். அப்போ மைத்தத்தை தான் ஹராமாக்கி இருக்கிறான், இரத்தத்தை தான் ஹராமாக்கி இருக்கிறான், பன்றி இறைச்சியை தான் ஹராமாக்கி இருக்கிறான், படையல் செய்யப்பட்டதை தான் ஹராமாக்கி இருக்கிறான், வேறு இல்லைன்னு அதில் அடங்கியிருக்கும். எப்போதுமே இன்னமா போட்டாலே என்ன செய்யும், இன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதும், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், வேறு இல்லைன்னு அர்த்தம், வேறு இறைவன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த இன்னமாங்கிற வார்த்தையை போட்டு சொல்வதன் மூலமாக இதை தவிர வேறு எதுவும் ஹராம் இல்லை என்று சொன்னால் அதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடா, அவ்வளோதான் குர்ஆனில் இருக்கிறது. அந்த குல்லா ஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமின் எத்தாமுஹு, உண்பவனுக்கு உண்ணக்கூடியவனுக்கு ஒரு பொருளை நம்ம வஹீயில் அறிவிக்கப்பட்டதில் நான் ஹராமாக காணவே இல்லை, இதை தவிரன்னு இந்த நாளையும் விதிவிலக்கு பண்ணுறாங்க. அப்போ வஹீலே காணலைங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த 4 அல்லாததை ஹராம் என்று நம்ம எப்படி முடிவு செஞ்சோம் என்று கேட்டால், முடிவு செஞ்ச ஹதீஸ்களை கொண்டு செஞ்சோம். எதை கொண்டு செய்கிறோம்? இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிராணிகளுக்கு ஒரு சில இலக்கணங்களை சொல்லி இன்னென்ன மாதிரி இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அது எப்படி அல்லாத நாளை தவிர இல்லைன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எப்படி அதை செய்வாங்க? ரசூலுல்லாஹ் செஞ்சதாக சொல்வதெல்லாம் பொய், அதை ஏற்றுக்கிற கூடாது. அதாவது குர்ஆனில் நாளை தவிர இல்லைங்கிறான், ரசூலுல்லாஹ் உதாரணமாக நாய் அதில் சேர்த்தாங்கன்னு வைங்க, அது எப்படி நாளை தவிர இல்லைங்கும்போது அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதில்ல. நாளை மட்டும் சொல்லிவிட்டு சும்மா விட்டுருந்தா பரவாயில்லை, 4 தான் நாளை தவிர வேறு இல்லைங்கிற ஒரு அர்த்தத்தில் அழுத்தம் கொடுத்து அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, அப்போ நாய் நரியெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஹதீஸ் சொல்லுமையானால் அந்த ஹதீஸ்கள் யாவும் குர்ஆனுக்கு முரணானது என்று ஒரு வாதத்தை சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த அகல குர்ஆன் சொல்லக்கூடியவர்களாம் இதை ஒரு வாதமாக வைப்பாங்க. அது குர்ஆனுக்கு மாத்தமான ஹதீஸுன்னு, குர்ஆனுக்கு மாத்தமான ஹதீஸை ஏற்றுக்கிறக்கூடாது என்பது என்ற உசூலில் நமக்கு உடன்பாடு, நம்ம அதில் தெளிவாக இருக்கிறோம், அதுதான் ஹதீஸ்களுடைய விதி. ஆனால் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. முரண்படுதா இல்லையா, முரண்படாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் ஏதாவது குர்ஆனில் இருக்குதா என்று ஆதாரங்களை வைத்து என்ன செய்யணும், குர்ஆனுக்கு முரண்தான் என்பது உறுதியாக இருந்தால் அப்போ நம்ம தள்ளிடணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிலதை என்னென்னத்தை ஹராமாக்குனாங்கன்னு நான் விவரமாக சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சது சரியா, ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு லிஸ்ட்டை போட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், குர்ஆனுக்கு மாற்றமாக பேசிட்டாங்கன்னு அர்த்தம் வருமானா வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் வழங்கப்பட்டது கிடையாது. ஒரு நேரத்தில் மதுபானம் கூட தடுக்கப்படாமல் இருந்துச்சு. அப்போ போதையில் தொழுவாதீங்கன்னு வசனத்தை ஒருத்தன் எடுத்துக்கொண்டு அப்போ போதையில் தொழுவாதின்னு சொல்கிற காரணத்தினால நமக்கு தண்ணி அடிக்கிறது பிரச்சனை இல்லை, தொழுகும்போது போதையாக இருக்கக்கூடாது, அதான் பிரச்சனை. ராத்திரியில் படுத்து தூங்கும்போது அடித்து தூங்கலாம்னு ஒருத்தன் எடுக்கலாம் தானே, அப்படி எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது ஆரம்ப நிலை. அதுக்கு பெரிய தெளிவாக இல்லைன்னுச்சுன்னா ஹல்லன்த்து முன்தகுன் விலகி கொள்ள மாட்டீர்களான்னு சொல்லி அதை பிறகு ஒரு வசனத்தின் மூலம் தடுத்துட்டான். அப்போ இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே 23 வருஷத்தில் வந்தது தவிர நபியாக ஆகும் பொழுது எல்லா சட்டமும் கொடுக்கப்படலை. அப்போ 4 தான் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த வசனம் இறங்கின அந்த கட்டத்தில் இந்த 4 தான் ஹராம். இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது, அதாவது கியாமத் வரைக்கும் இல்லை, இதை தவிர ஹராம் இல்லைன்னு சொன்னான்ல, அதுக்கு உண்மைதான். அது இதை தவிர எதுவும் ஹராம் இல்லை தான். எப்போ இந்த வசனம் அருளப்படும் சமயத்தில் இதை தவிர வேறு எதுவும் ஹராம் கிடையாது. அதுக்கு பிறகு என்ன செய்வான் அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் அதில் ஆட் பண்ணுவான். இதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு கேட்டால், இதில் சொன்னதை விட கூடுதல் விஷயங்கள் வேறு ஒன்றில் வருதா,
ஒமா துபிகால நுசுபிங்கிற ஒன்று சேர்த்து வந்துச்சா இல்லையா? அப்போ இது நாளை தவிர இல்லைன்னு சொல்கிறார்ல, வந்து அடுத்து வேற ஒரு வசனத்தில் இன்னும் சிலதை சேர்த்துன்னு சொல்லுகிறான். வனவிலங்கு சாப்பிட்ட வைங்கிறான், அது வந்து இதில் சொல்லாத விஷயம். அதே மாதிரி உருண்டது பிறண்டதுன்னு முட்டி கொண்டதுன்னெலாம் சொல்லி காட்டுறான், அதெல்லாம் இதில் இல்லாத விஷயம். இப்போ நாளை தவிர இல்லைன்னா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லிவிட்டானே. குரானுக்கு குரானை முரண்படுதுமீங்களா? குரானில் தான் நாளை தவிர இல்லைன்னு சொல்லுது. அடுத்து 5-3 வசனத்தில் என்ன இருக்கிறது? இன்னும் சில விஷயங்களை எல்லாம் சேர்த்து சொல்லுகிறான். அப்போ குரானுக்கு குரான் முரண்படுது என்று யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? அது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம். ஒரு நேரத்தில் வந்து ஒன்றை எல்லாம் ஹராமாக்குவான், பிறகு அதில் ஹராமாக்குனதை கூட அவன் நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஹராமாக்காததை கூட அது லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு நேரத்துக்கு தகுந்தவாறு எல்லாம் என்ன செய்வான்? அதை வந்து சட்டங்களை சொல்லுவான். இந்த பேசிக்கு விளங்கிட்டோம்னு சொன்னால், இப்போ இது வந்து இதை நம்ம மறுத்தவங்கள ஆக மாட்டோம். 4 தான் அல்லாஹ் சொல்கிறான். 4 தான். எப்போ 4 தான்? இது அருளப்படும் சமயத்தில் 4 தான். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இன்னொரு வஹி மூலமாக அவங்களுக்கு இந்த ஹராமாக்கும் அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கினான். அது எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால், குரானை வச்சு தான் சொல்கிறோம். குரானில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதீன மூமின்களை பற்றி சொல்கிறான். இந்த மூமின்கள் யாருன்னு கேட்டால், அல்லதீன எத்தபியூன அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அர் ரசூல இந்த ரசூலை, அந்நபிய இந்த நபியை, அல் உம்மிய இந்த உம்மியை பின்பற்றுகிறார்கள். அதாவது உம்மியான நபியான ரசூலை பின்பற்றுகிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகிற சஹாபாக்களை பற்றி, அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிற ஒரு வசனம். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மக்கள் யாரை பின்பற்றுறாங்க? எத்தபியூனர் ரசூலன் நபியல் உம்மிய உம்மியான நபியான ரசூலை பின்பற்றுகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், அல்லதி எஜிதூனஹு அவரை பற்றி பெற்றுக்கொள்கிறார்கள், காண்கிறார்கள், மக்தூபன் இந்தஹும் அவர்களிடத்தில் எழுதப்பட்டதாக, தௌராத்தி உல் இஞ்சில் தௌராத்திலையும் இஞ்சிலையும் அவரை பற்றி எழுதப்பட்டதாக அவர்கள் காண்கிறார்கள், பின்பற்றுறாங்கன்னா. அகல கித்தாபுகளை பற்றி சொல்கிறான். அகல கித்தாபாக இருந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அந்த மக்களை எல்லாம் சொல்கிறான். இவங்க வந்து ரசூலை பின்பற்றுறாங்க. எந்த ரசூலை பின்பற்றுறாங்கன்னு கேட்டால், இவரை பற்றி தௌராத்திலையும் இருக்கிறது, இஞ்சிலையும் முன்னறிவிப்பு இருக்கிறது, எழுதப்பட்டதை காண்கிறார்கள், கண்டுவிட்டு இவர் தான் இந்த நபி என்று நம்பி பின்பற்றுகிறார்கள்னு இதில் சொல்லப்படுது. அல்லதீன இந்த அகல கித்தாபுகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நன்மக்கள், எத்தபி உணர் ரசூலன் நபியல் உம்மிய உம்மியான நபியான இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள். அந்த எப்படிப்பட்டவர் என்றால், அல்லதி எஜிதூனஹு எவரை பற்றி பெற்றுக்கொள்கிறார்களோ காண்கிறார்களோ, மக்தூபன் எழுதப்பட்டதாக காண்கிறார்களோ, இந்தகும் அவர்களிடத்தில் எழுதப்பட்டதாக காண்கிறார்கள். எங்கே? தௌராத்தி உள் இஞ்சில் தௌராத் இஞ்சியில் தங்களிடம் உள்ள தௌராத் இஞ்சியில் எழுதப்பட்டதாக காண்கிறார்களோ அந்த நபியை அந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் புகழ்கிறானா. அந்த ரசூல் என்ன செய்வார், அவருடைய டியூட்டி என்னன்னு எல்லாம் இப்போ சொல்கிறான். யஅமுருஹும் பில் மஅரூஃபி அவர்களுக்கு நன்மைகளை ஏவுவார், ஒ என்ஹாஹும் அனில் முன்கரி முன்கரான விஷயங்களை அவர் தடுப்பார், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் யுஹில்லுலஹும் அவங்களுக்கு ஹலாலாக ஆக்குவார், தையிபாத்தி தூய்மையானவைகளை ஹலாலாக ஆக்குவார், ஒய் ஹர்ரிமு அலைஹிம் அல் ஹபாயிஸ அருவருப்பானவைகளை அவர்களுக்கு ஹராமாக்குவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானேயானால், அப்போ தூய்மையானவைகள்லாம் என்ன என்பதை அல்லாஹ் வந்து இன்னொரு வகை மூலம் உங்களுக்கு சொல்லிடுறான். ஹபாயிஸுகள் கெட்டது என்ன என்பதையும் அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லிடுறான். அந்த வகை மூலம் தானே ஹராமாக்குவாங்க. அவர் ஹராமாக்குவார்னு சொன்னால், அப்போ தூய்மையானவை இதெல்லாம் தூய்மை சாப்பிடுங்கன்னு அவர் சொன்னாரேயானால், அவர் சொல்வதற்கு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல. ஒய் யுஹில்லுலஹும் அவர் வந்து அவர் அல்லாஹ் ஹலாலாக்குவதை எடுத்து சொல்வார்னு சொல்லலை. ஒய் யுஹில்லுலஹும் அவர்களுக்கு அவர் ஹலாலாக்குவார், தையிபாத்தி தூய்மையானவைகளை ஹலாலாக ஆக்குவார், ஒய் ஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ கெட்டவைகளை அவர்களுக்கு ஹராமாக்குவார்னு சொன்னால், அப்போ இதெல்லாம் கெட்டதுன்னு வகையில் அல்லாஹ் சொல்லிடுறான். ஏன்னா அவங்களா ஹராமாக்க மாட்டார். ஏன்? லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக அல்லாஹ் ஹலாலாக்குன்னு நீயே ஹராமாக்குறேன்னு ஒரு தடவை தப்பாக செய்யும்போது கண்டிச்சு விட்டான்ல. அப்படி இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் கண்டிக்கலை. எதை? இந்த மற்ற பிராணிகளை ஹராமாக்கிறத கண்டிக்க கிடையாது. அதனால் இந்த பொது அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இன்னொரு வகை மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது, இந்த நாளை ஹராமாக்கி விட்டு
இன்னும் தையிபாத்துகள்லாம் எது இருக்கோ அதெல்லாம் ஹலால்னு சொல்லு, இன்னும் ஹபாயிஸுகள்லாம் என்னென்னு இருக்குதோ அதையெல்லாம் சொல்லுன்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு மனசில் அவன் போடுவான், இதெல்லாம் ஹபாயிஸ், இன்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது என்று அவர்கிட்ட மனசில் போட்டாரையானால் அவர் சொல்வார். அப்போ அவர் சொல்வதும் அதில் அடங்குமா இல்லை, நாளோட தான்றதுக்குல அது கிடையாது, நாலு தாங்கிற ஒரு கட்டம். அதுக்கு பிறகு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் இதெல்லாம் ஹபாயிஸுகளை ஹராமாக்குவார்னு சொல்வாரையானால் அப்போ ரசூல்லா ஹராமாக்கின விஷயங்கள் வந்து குர்ஆனுக்கு மாற்றம் கிடையாது, இந்த வசனத்துக்கு ஏற்றது தான். அது எந்த வசனம், இது எங்கே உள்ளது, 7:157. அது மாதிரி என்ன செய்கிறான்னா இந்த மாதிரி ஒரு நபி என்ன செய்யணும் நல்லா சொல்லி காட்டுறான். பொல்லதீன் ஆமனும், யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வசரு அவரை கண்ணியப்படுத்தினார்களோ, நசரு அவரை இப்போ அவருக்கு உதவி செஞ்சார்களோ, ஒத்தபவும் நூறல்லதி உன்சிலமாகு அவரோடு அருளப்பட்ட நூறை ஒளியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்னு அவரை பின்பற்றுவனுடைய அவசியத்தையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதனால் 4 தான் ஹராம் என்பது வந்து மாற்று கருத்து இல்லை, அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த வசனம் இறங்கும்போது 4 மட்டும்தான். அந்த நேரத்தில் இறங்கும் பொழுது ஒருத்தன் நாயத்தை சாப்பிட்டு அவன் குற்றவாளி ஆக மாட்டான், ஏன்னா அது ஹராமாக்கப்படலை. அப்போ அது பிறகு அப்படியே நீடிச்சிச்சான்னா நீடிக்கலை. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறான். கொடுத்த பிறகு அவங்க எதாவது ஹராமாக்கலான்னு தேடுற கடமைக்கு வந்துருச்சா இல்லையா? அப்போ என்னென்னலாம் அவர் ஹராமாக்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த ஹதீஸ்கள் எதுவுமே குர்ஆனுக்கு விளக்கமாக தான் வந்திருக்கே தவிர என்ன இல்லை, குர்ஆனுக்கு எதிராக வரவில்லை. அதே மாதிரி வந்து காத்திலோ, நீங்கள் போர் செய்யுங்கள், அல்லதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாமல் இருக்கிறார்களே அவங்களோட யுத்தம் செய்யுங்கள். யுத்தம் செய்யுங்கள்னா அவங்களோட எல்லாருமே சண்டை போட்டு நடத்தம் கிடையாது, அவங்க சண்டைக்கு வந்தால். ஏன்னா அப்படி வேறு இடத்துல எல்லாம் சொல்லிட்டான், நீங்கள் காத்தில் உள்ளதுன்னு யுகாத்தில் உங்கள்கிட்ட யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட சண்டைக்கு போங்கன்னு சொல்லிட்டான். அந்த அல்லாவே சொல்லி நம்பாமல் இருக்கிறவன்லாம் போய் சண்டை போடக்கூடாது, அவன் என்ன நிலையில் இருந்தால் போர் செய்யணும்னு நமக்கு வேறு இடத்துல விளக்கப்பட்டு விட்டது. அவன் வந்து சண்டைக்கு வந்தால் தான் சரியா, நீ வரம்பு மீறக்கூடாதுன்னு வந்துருச்சு. அப்போ அல்லாவையும் ரசூலையும் அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்பாமல் உங்களோட சண்டைக்கு வருபவர்களோடு சண்டை செய்யுங்கள். அங்கே வச்சுக்கிறேன். அதை இந்த வசனத்தில் இல்லாட்டான வேறு வசனத்தில் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வலாயு ஹர்ரிமூனமா ஹர்ரமல்லாஹு ரசூலஹு, அல்லாவும் ரசூலும் எதை ஹராமாக்கினார்களோ அதை வந்து யார் ஹராமா ஆக்க மாட்டார்களோ அவங்களோடு போர் செய்யுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஹராமாக்குறது வந்து அல்லாஹ் மட்டும் ஹராமாக்குறன்னு சொல்லாமல் அல்லாவும் ரசூலும் ஹராமாக்குறவர்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ரசூலும் ஹராமாக்குறன்னா வஹி அடிப்படையில் தான் அதுவும். அப்போ ரசூல் வஹி அடிப்படையில் ஹராமாக்குவார் என்பதை 9:29 வசனமும் சொல்கிறது. அதே மாதிரி வந்து 7:157 வசனமும் சொல்கிறது. இதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா சில விஷயங்களை நமக்கு கூடுதலாக இந்த 4 அல்லாமல் 4 வேறு வசனத்தில் சொல்லத்தையும் பார்த்தா 8-9 கிட்ட வருது. இது அல்லாத விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க ஹராமாக்குறாங்க. அந்த ஹதீஸ்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால் இது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி தி நாபின் மின சிபாய் வ அன் குல்லி தி மிஹ்லபின் மின தைரி. உயிரினங்களை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஒரு வகை தான் மீனை சொல்லிட்டாங்களே, கடல் வாழ் உயிரினங்கள், அது தனி வகை, அது உங்களுக்கு எல்லாமே ஹலால்னு சொல்லிட்டாங்க. அது போக இருக்கிற உயிரினங்கள் என்னென்னு கேட்டால் பறவைகள் இருக்கிறது, அதே மாதிரி வன விலங்குகள் இருக்கிறது, விலங்கு வகைகள் இருக்கிறது, மிருகங்கள்னு வைங்களேன், மிருகங்கள் இருக்கிறது. அப்போ வந்து பறவைகளில் எதை சாப்பிடலாம் அதை வந்து ரசூலுல்லாஹ் விளக்கணும். வன விலங்குகளில் வந்து நம்ம எதை சாப்பிட்லாம்ங்கிற அவங்க விளக்கணும். விளக்குறதா இருந்தால் பட்டியல் போட்டு விளக்கணும்னு சொன்னால் அதுவே ஒரு லட்சக்கணக்கில் வரும். எல்லா பட்டியலும் வந்து அவங்களுக்கே தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாதுன்னு சொல்ல போனால் உலகத்தில் எத்தனை வகையான மிருகங்கள் எல்லாம் படைச்சிருக்காண்டு அவங்க எதை அந்த வட்டாரத்தில் பார்த்தாங்களோ அதுதான் தெரியும். அப்போ வந்து பேரு பட்டியல் போட்டு சொன்னோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வால்யூம் கணக்கில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு இலக்கணமாக சொல்லிடுறாங்க. என்ன இலக்கணம்னு கேட்டால் பறவைன்னு எடுத்துக்கிறங்க. அந்த பறவைகளில் வந்து வேட்டையாடுவதற்கான நகங்கள் இருக்குது. அந்த நகங்கள் நீண்டு வளைந்திருக்கும். அதை கொண்டு என்ன செய்யும்னு கேட்டால் வந்து வேட்டையாடும். உயிரோடு உள்ள பிராணிகள் என்ன செய்யும், மற்ற பறவைகளை வேட்டையாடும். பெரிய பெரிய கழுகுகளாக இருந்துச்சுன்னா முயல் மாதிரியான ஆட்டை கூட வேட்டையாடும், குட்டி ஆடை கூட கோழியை கூட தூக்கிட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறேன்னா எப்படி செய்யும், இந்த வேட்டையாடுவதற்கு இந்த 2 கால்களுடைய நகங்களை பயன்படுத்தி
அதை கொண்டு கீறி அதை கொண்டு பிடிச்சிக்கிட்டு அதனால் கிழித்து என்ன செய்யும், சாப்பிடும். அப்போ கீறி கிழிப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் பயன்படுற நகத்துக்கு பேர் மிஹ்லப். மிஹ்லப்புங்கிற வார்த்தைக்கு நகம்னு அர்த்தம் கிடையாது, நமக்கு தான் நகம் இருக்கிறது. இதுக்கு பேர் முஹ்லப் இல்லை. மிஹ்லப் என்று சொன்னால் கூர்மையான கீறி கிழிப்பதற்குரிய நகம். அப்போ கூர்மையாகவும் கீறி கிழிக்கிற கோழிக்கெல்லாம் கூட அந்த நகம் இருந்தாலும் அவைகள் அதை கொண்டு கீறி கிழிக்காது, வாயினால தான் கொத்தி கொத்தி பிச்சு சாப்பிடும். அப்போ அதை கீறி கிழிக்காத காலை கொண்டே பிச்சு எடுக்கும்ல, ஒரு காலில் பிடிச்சிக்கிட்டு ஒரு காலில் பிச்சு எடுக்கும்ல, இதுக்கு உரிய நகங்களுக்கு பேர் தான் என்னது, மிஹ்லப். அப்போ பறவைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எந்த பறவைக்கெல்லாம் நீ பேரெலாம் கேட்க வேணாம், அந்த பறவையுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன மாதிரி செயல்படுதுன்னு நீ பாரு. அது கீறி கிழித்த வேட்டையாடுகிற நகங்களை கொண்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீ சாப்பிடாத. அப்படி இல்லாத பறவையாக இருந்தால் சாப்பிட்டு போ, எதை வேணாலும் சாப்பிட்லாம், அது நீ தான் பார்த்து என்ன செய்யணும், முடிவு பண்ணி கொள்ளணும்னு அதை சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மிருகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சிபாங்கிற விலங்குகள், அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பல் இருக்குல்ல, அந்த பல்லை பார்த்து நீங்கள் முடிவு செஞ்சுருக்கேங்கிறாங்க. பல்லில் நமக்கெல்லாம் வரிசையாக பல் இருக்குல்ல, ஆனால் பூனை, சிங்கம், புலி இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பற்களுக்கு மத்தியில் 2 பல் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் தான் விஷப்பல்னு நம்ம நடைமுறையில் சொல்லுவாங்க. விஷப்பல்னு கூர்மையான பல் இருக்குல்ல, இந்த விஷப்பல், அந்த பல் எல்லாத்துக்கும் இருக்காது, மனுஷனுக்கு இருக்காது. அப்போ ஆட்டுக்கு இருக்காது. ஆட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல் அப்படி வரிசையாக சமமாக இருக்கும். மாட்டுப்பல்ல பார்த்திங்கன்னா எல்லா பல் வரிசையும் அழகாக சமமாக இருக்கும். ஒட்டகத்துக்கு அப்படி தான். எந்த ஒரு பிராணி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய பற்களில் சமமான வரிசை உள்ள பல் உள்ளதாக இருந்துச்சுன்னா அவைகள் மாமிசம் சாப்பிடாது. எந்த பறவைகள், எந்த மிருகங்களுக்கு 2 பல் மட்டும் தனியாக அந்த கட்டிச்சு திங்கிறதுக்கு அது யூஸ் ஆகுறதுக்காக வேண்டி எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ அந்த பல் உள்ளது நாபுன்னு சொன்னால் அதாவது வேட்டையாடுவதற்குரிய விஷப்பல்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், நாய் ஹராம்லாம் இதில் தான் வருது. நாய் ஹராமாண்டா ஹராம். ஏன் ஹராமு? நாய்க்கு அந்த விஷப்பல், வேட்டையாடுகிற விஷப்பல் இருக்கிறது, அதனால் ஹராமு. பூனைக்கு இருக்கிறது, சிங்கத்துக்கு இருக்கிறது. அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ரசூலுல்லாஹ் இப்போ ஹதீஸுக்கு வாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அன் குல்லி தி நாபின், நாபுன்னா விஷப்பல், விஷப்பல் தீன்னா உடையது. இந்த தூ மாலின் தூன்னு படித்தோம்ல, அந்த தூ என்பது ஜருடைய நேரத்தில் தீண்டு மாறிக்கிறோம். தூ மாலின்னா காசு உள்ளவன், தூ இல்மின்னா கல்வி உள்ளவன், தூ நாபின்னா விஷப்பல் உள்ளவன். அது ஜர்ரு செய்யும்போது தீனா பிண்டு ஆயிரும், நெசப்பு செய்யும்போது தானா பிண்டு ஆயிரும். அப்போ அன்குள்ளி தீனா பின், விஷப்பல் உடைய ஒவ்வொன்றையும் தடுத்தார்கள். இந்த நகாவுக்கு ஒரு அன்கிறது வரும், ஒவ்வொன்றை விட்டும் தடுத்தார்கள்னு சொல்ல தேவையில்லை. நகா தடுத்தார்கள். அன்குள்ளி தீனா பின் மினசிபாய், விலங்குகளில் விஷப்பல் உடைய ஒவ்வொன்றையும் தடுத்தார்கள். விஷப்பல் தீனா பின்னா விஷப்பல் உடையது, குள்ளுனா ஒவ்வொன்றும். அப்போ விஷப்பல் உடைய ஒவ்வொன்றையும் ஹராமாக்கினார்கள், தடுத்தார்கள். இது மிருகங்களுக்கு. அன்குள்ளிதி மிஹ்லபின், கீறி கிழிக்கும் நகங்கள் உடைய ஒவ்வொன்றையும் தடுத்தார்கள். மினத்தயிரி, பறவைகளில். பறவைகளில் இந்த மாதிரி நகமுள்ள வேட்டையாடுகிற, கீறி கிழித்து வேட்டையாடுகிற நகங்கள் இருக்கிற பிராணிகளை நீங்கள் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மிருகங்களில் எதுக்கெல்லாம் பல்ல பார்த்துட்டு பல் நீளமாக இருந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாது, விளங்குதா? அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா வந்துடுது. இப்போ இது ஒரு ஹதீஸ், இது முஸ்லீமில் வருது. இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வரும்னு கேட்டால், இப்போ நம்ம கழுதை சாப்பிட்லாமா? இந்த அளவுகள் பிரகாரம் சாப்பிடலாம். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் ஹராமாக்கின நாள்லேயும் அது வரல, ரசூலுல்லாஹ் ஹராமாக்கின அந்த அளவுகள்லையும் வரல. ஏன்னா கழுதைக்கு பல் வரிசையாக தான் இருக்கும். கழுதைக்கு பல் விஷப்பல் இருக்குதா? விஷப்பல் கிடையாது. ஆனால் கழுதை ஹராமுங்கிறோம். அப்போ இந்த அளவுகோல் படி என்ன கழுதை ஹலால்னு வரணும். அது வருங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா கழுதையை குறிப்பிட்டு ஹராமாக்குறாங்க. கழுதையை சொல்லி ஹராமாக்குறாங்க. ஏன்னு கேட்டால் இதில் வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால கழுதையும் சாப்பிடக்கூடாது. அதனால் அந்த கழுதையை பேரை சொல்லியே கழுதையும் சாப்பிடாதீர்கள்னு சொல்லிவிட்டாங்க. நாய்க்கெல்லாம் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா இதில் வந்துடுது. இதில் வந்துடுது வனவிலங்கு தீ நாப்புன்னு வருதில்ல, அந்த விஷப்பல்லுக்குள்ளே அதெல்லாம் முடியாந்துருது. அதனால் இந்த புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள், 4217வது ஹதீஸு. நஹா யௌம ஹைபர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க,
நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வச்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா யௌம ஹைபர, ஹைபருடைய நாளில், ஹைபருங்கிறது ஒரு யுத்தம் நடந்த ஒரு இடம், அந்த போர் நடந்த நாள். அப்போ ஹைபருங்கிறது யூதனுடைய ஒரு கோட்டை, அவங்களோட ஒரு போர் செஞ்சாங்க. அதனால் அந்த நாளுக்கு பேர் வந்து யௌமு ஹைபருமாங்க. ஹைபருடைய நாளில்னா ஹைபரில் போர் செஞ்ச நாளில் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அன் லுஹூமில் ஹும்ரில் அஹ்லியா, வீட்டு கழுதைகளை தடுத்தார்கள். ஹும்ருண்டா கழுதை, ஹிமார் என்பதற்கு ஜம்மு வந்து ஹுமுரு, கழுதைகள்னு அர்த்தம். லுஹுமுண்டா லஹுமுக்கு ஜம்மு, லஹுமுண்டா இறைச்சி, லுஹும்னா இறைச்சிகள். அப்போ வந்து இது வந்து அது அகல்னா வீடுன்னு அர்த்தம். அகலியானா வீட்டை சேர்ந்தது. கழுதைகளில் 2 வகை இருக்கிறது. ஒன்று காட்டு கழுதை, அதாவது மனிதர்கள் வீடுகளில் வளர்க்குறாங்கல்ல அப்படியானவைகள் வந்து வீட்டு கழுதை. மனிதனுடைய வீட்டுகளில் வளர்க்காமல் அது வந்து என்ன செய்யும், காட்டுக்குள்ளே சுதந்திரமாக தெரிஞ்சு கொண்டே இருக்கும், யாருக்கு அடங்காது. அந்த மாதிரி மனிதனை அடக்கி ஆள முடியாது. ஒரு எருமையை கூட நீங்கள் வீட்டு எருமை வந்து அடங்கியிருக்கேன், காட்டு எருமை வந்து சிங்கம் புலியெல்லாம் கொம்பில் குத்தியே சாவடிச்சு போடும். அப்போ இங்கே உள்ள வீட்டு எருமை அப்படி செய்யாது. அதனால் இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், அந்த கழுதையை ஹராமாக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காட்டு கழுதையை ஹராமாக்கலை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். யௌம ஹைபர, ஹைபருடைய நாளில் தடுத்தார்கள். அன் லுஹூமில் ஹும்ரில் அஹ்லியா, வீட்டு கழுதைகளின் இறைச்சியை தடுத்தார்கள். வீட்டு கழுதைன்னா நாட்டு கழுதைன்னு கூட வச்சுக்கிறோங்களேன். வீட்டு கழுதை, நாட்டு கழுதை. நாட்டு கழுதைன்னா என்னென்னு கேட்டால், மனிதர்கள் அவங்களுடைய பிராணிகளாக ஒரு சுமை சுமப்பதற்காக, பயணம் செய்வதற்காக எதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி கழுதைக்கு பேர் வீட்டு கழுதை, நாட்டு கழுதை. மனிதருடைய கண்ட்ரோலில் வராமல் காடுகளில் சுதந்திரமாக திரிகிறதுக்கு பேர் வந்து அது வந்து வஹஷியா, அதாவது காட்டு கழுதை. ஹுமுருல் வஹஷியான்னு சொல்லுவாங்க. இது ஹுமுருல் அஹ்லியா. அப்போ இந்த இது வரைக்கும் அந்த ஹலாமாக்கப்படலைன்னு வழங்குதா. ஹைபர் போர் வரைக்கும் கழுதையை கூட திங்கலாம். இந்த ஹைபர் யுத்தம் நடக்குதுல்ல, அந்த டேட்டுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் வந்து சஹாபாக்கள்லாம் நினைஞ்சிருப்பாங்க, பல பேர் கழுதையை தின்றுருப்பாங்க. திங்க போய் தானே ஹராமாக்குறாங்க, இனிமேல் திங்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ வந்து இப்போ கழுதையை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதில் அடங்காது. எதில் அடங்காது? விசப்பல்லுண்டாங்கல்ல, அது 2 பல்லு, அதில் வந்து அடங்காது. அப்போ நஹா யோம ஹைபர, ஹைபருடைய நாளில் வந்து அவங்க ஹராமாக்கினார்கள். தடுத்தார்கள்னா ஹராமாக்குறது தானே, தடுத்தார்கள். அல் லுஹூமில் ஹும்ரில் அஹ்லியா, வீட்டு கழுதைகள், அது நாட்டு கழுதை என்ன அர்த்தம்னாலும் செஞ்சுக்கிறேன். வீட்டு கழுதை, நாட்டு கழுதைகளுடைய இறைச்சியை தடுத்தார்கள்னா இப்படி வந்து குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. இந்த ஹதீஸ், இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் வந்து புகாரியில் 4215, 4199, 3155, 4218, 4227, 5115, 5522, 5527, 5528 இந்த ஹதீஸ்லாம் இது இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஹராமாக்குனது வந்து அந்த 4 மட்டும் இல்லை, 4 தான் ஹராமாக்குனாங்க. 4 ஹராமாக்குனது ஒரு காலகட்டம். பிறந்தொரு காலகட்டத்தில் எப்படி வீட்டு கழுதைகள்லாம் ஹலாலாக இருந்து ஹைபரில் ஹராமாக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய மனசில் போடுவான், இதெல்லாம் அதெல்லாம் ஹராமாக்கி விட்ருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழுதைக்கு மட்டும்தான் இப்படி வருது. இப்போ குதிரையை கூட நீங்கள் சாப்பிட்லாம் இந்த இலக்கண பிரகாரம், இந்த இலக்கணத்தின் பிரகாரம். இன்றைக்கு கூட என்ன செய்யலாம், நீங்கள் குதிரையை சாப்பிடலாமான்னா சாப்பிட்லாம், கட்டுப்படி ஆகாது. குதிரை வந்து அந்த விலைவாசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையெல்லாம் வந்து லட்சம் ரூபாய்க்கு மேலேலாம் போகும். அந்த மாதிரியான ஒரு செலவு பண்ணிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால அதை குதிரையை சாப்பிட்றது பிரச்சனையாக வரலையே தவிர, அதை சாப்பிட்றது கூடுமானா கூடும், குதிரையை சாப்பிட்லாம். காட்டில் உள்ள கழுதையை சாப்பிட்லாமே, வீட்டு கழுதைன்னு சொன்னதுனால காட்டில் வசிக்கக்கூடிய கழுதைகளே சாப்பிட்லாமே. அப்போ நமக்கு என்ன ஹராம்னு சொன்னால், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களும் அதோட விஷப்பல் உடைய அனைத்தும் அதில் விதிவிலக்கே கிடையாது. அந்த கூரிய நகங்கள் உடைய அனைத்து பறவைகளும் நமக்கு ஹராமாக்கப்பட்டுருச்சு. இது பூரா பொதுவில் அடங்கிருச்சு. இது அல்லாமல் பிரத்யேகமாக ஹராமாக்கப்பட்டது கழுதை மட்டும்தான். ஏன்னா கழுதை வந்து நம்மளை மாதிரி பல்வரிசை உள்ளதாக இருக்கிறது, ஆனாலும் அதை ஹராமாக்குறாங்க, வீட்டு கழுதையை ஹராமாக்குறாங்க அப்படிங்கிற நினைக்கிறோம். அதுக்கடுத்தது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில விஷயங்களை வந்து தவிர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு தவிர்த்த விஷயங்கள்லாம் ஹராமாகுமாண்டா ஆகாது. அவங்க ஹராமாக ஆக்கின விஷயந்தான் ஹராமாகுமே தவிர, அவங்க தவிர்த்து கொண்ட விஷயங்கள் வந்து இது ஒரு அடிப்படைன்னு வழங்கிக்கொள்ளணும். ரசூலுல்லாஹுக்கு வந்து
வஹி அடிப்படையில் பிடிக்காமல் போனால் தான் நமக்கு ஹராமாகும். அவங்க இயல்புலே நம்ம இயல்புலே எடுத்துக்கிறோமே, நம்மளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் சில பேருக்கு மீன் பிடிக்காது. ஹராம்னு நினச்சி அவருக்கு பிடிக்காமல் இல்லை, இப்போ ஹலால்னு அவருக்கு தெரியும், ஆனாலும் அவருக்கு மனசுக்கு ஒப்பாது. சில அதனுடைய வாடை பிடிக்காது, சில ஆட்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது, ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செய்யும் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி சில பேர் கோழியை சாப்பிட மாட்டாங்க, சில பேர் ஆட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அது அடுத்த ஆளுக்கு சாப்பிட்றது வெறுக்கவும் மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு மனிதருங்கிற முறையில் அனைத்து உணவு ஹலாலான பொருளையும் அனைவரும் விரும்ப மாட்டார்கள். ஹலாலான பொருள்கள்லையே எல்லா மனிதருக்குமே பிடிக்காத சிலது இருக்கும். பிடிக்கலைன்னா அவருக்கு பிடிக்கலன்னு விட்டுடலாம். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உணவுகள் வந்து பிடிக்காமல் இருந்திருக்கிறது. என்ன பிடிக்காமல் இருந்திருக்குன்னு கேட்டால், புகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹதீஸில் 2575 அதை எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி வந்து 5391, 5400, 5402, 5536, 5537, 7267 இந்த ஹதீஸுகள் எல்லாம் ஒரு செய்தி இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருத்தங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதில் உடும்பு கறியை வச்சு கொடுக்குறாங்க. அப்போ உடும்பு கறின்றவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா கை எடுத்துருவாங்க. உடும்பு கறின்னு சொல்லப்பட்டவுடனே கை எடுத்துருவாங்க. ஆனால் எடுத்த பிறகு மற்ற சுற்றி இருக்கிற எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவங்கள சாப்பிட வேணான்னு என்ன செய்யலை, சொல்லலை. அந்த ஹதீஸுகளில் சில ஹதீஸுகள் என்ன வரும்னு கேட்டால், ஹாலித் இப்னு வலீது பக்கத்தில் இருப்பார், தெளிவாக கேட்பார், ஹராமுன் ஹிய, இதென்ன ஹராமா அப்படின்னு கேட்பார். ஹராம்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அவர் அதையும் சேர்த்து இழுத்து வச்சு சாப்பிடுவார்னு வருது. இந்த ஹதீஸுகள் பூரா இந்த செய்தியை தான் சொல்லும். அந்த உடும்பு கறி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் பலவிதமான கூடுதல் குறைவான வாசகங்களை கொண்டு அறிவிக்கப்படுகிறது. அந்த நம்பர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடும்பு சாப்பிடவில்லை, அதனால் வந்து அது ஹராமாண்டு ஆகாது. ஏன்னு கேட்டால், உடும்போது ஹராமாக்குன்னா ரசூலுல்லாஹ் தடுத்துருப்பாங்களே, ஒருத்தன் திங்காத, அவங்களுக்கு முன்னாடி வச்சே எல்லோரும் சாப்பிட்றாங்க, அவங்க மட்டும் சாப்பிடலை, ஹராமான்னு கேட்கும்போது இல்லைன்னு வேறு சொல்லிவிட்டாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை வந்து விரும்பினால் கூட சுன்னத்துன்னு சொல்லக்கூடாது. விரும்புகிறது சுரக்காய் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கிட்டு சுரக்காய் சாப்பிட சுன்னத்துன்றுவாங்க. சுரக்காய் ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க, உண்மைதான், அது சுன்னத்தாகுமா? அதே இப்படி ஒருத்தர் இயல்பு வந்து ஆளுக்கு வித்தியாசப்படும், ஒருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் வர வஹீயில் சொன்னது மட்டும்தான் மார்க்கமாகும். வஹீலையா சுரக்காய் விரும்பி சாப்பிட்டாங்க, அவங்க இயல்பில் சுரக்காய் பிடிச்சிருக்குது. அப்போ ஒன்றை ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிட்டதெல்லாம் சுன்னத்து என்று சொல்லக்கூடாது. அவங்க வெறுத்து பிடிக்காமல் விலகி கொண்டார்கள்னா அதெல்லாம் ஹராம்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலை, வஹி அடிப்படையில் பிடிக்காமல் போகலை. வஹி இறங்கி இனிமேல் உடும்பு பக்கம் போகாது அப்படியே பிடிக்காமல் போச்சு, அவங்களோட இயல்புக்கு அது பிடிக்கலை. இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த ஹராம் ஹலால் விஷயத்தை சொன்னதுனால இன்னொரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த வேட்டையாடுறோம்ல, இந்த வேட்டையாடும் பொழுது உள்ள ஒரு சட்டத்தை நம்ம விளங்கிக்கிறணும். ஏன்னா வேட்டையாடுறதுல வந்து அந்த அறுத்தல் வந்து நிகழாமல் போயிடும். சமயத்தில் அறுத்து தானே சாப்பிடணும். நீங்கள் வேட்டையாடுவதுன்றா என்ன அர்த்தம்னா, ஒரு வில்லு அம்பு எடுத்து நீங்கள் எய்றீங்க, அம்பு கரெக்டாக போய் அந்த கழுத்தில் குறிப்பட்டு எங்கனையே பட்டு என்ன செஞ்சிருச்சு, ஆழமாக பதிஞ்சு உடனே செத்து போச்சு. செத்து போச்சுன்னா அது என்ன செய்கிறது, மையத்தில் சேர்க்குறதா திங்கிறதா? வேட்டையாடுறதுக்கு போகும்போது அறுக்கிறதுக்கெல்லாம் அது கழுத்தை நீட்டி அவகாசம் கொடுக்குமா? அது நம்ம வேட்டையாடுவது வந்து எப்படிலாம் வேட்டையாடுவோம், ஈட்டினால் எரிஞ்சு வேட்டையாடுவோம், வேட்டை துப்பாக்கிகளை வைத்து என்ன செய்வோம், அதன் மூட்டை சுட்டு வேட்டையாடுவோம், அம்பு எய்து என்ன செய்வோம், கவன்கள் இந்த வச்சு கல் வச்சு இடிப்பாங்கள்ல, அது மாதிரி இழுத்து என்ன செய்ய பறவைகளை வேட்டையாடுவோம். அதே மாதிரி வந்து நாய்களுக்கு வந்து அந்த வேட்டையாடுவதற்கு பயிற்சி கொடுத்து நம்ம பழக்கியிருந்தோம்னு சொன்னால், அது ஏறி விட்டோம்னா அப்படி முயலை பிடிச்சிட்டு முடியாந்துடும். அப்போ நாய்கள் மூலமாக வேட்டையாடுகிறோம். வல்லூருங்கிற பறவை மூலமாக என்ன செய்யும், அது போய் சின்ன சின்ன பறவைகள்லாம் வேட்டையாடிட்டு வந்துடும். அதுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னால், அந்த முதலாளியை அனுப்புனான்னு சொன்னால் கரெக்டாக போய் பிடிச்சிக்கிட்டு வந்து அது சாவடிச்சிடாமல் கொண்டு வந்து அவன்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரும். அந்த மாதிரியான பறவைகள்லையும் வேட்டையாடக்கூடிய பறவைகள் இருக்கிறது. நாய்களில் வந்து வேட்டையாடுற நாய்கள் இருக்கிறது. அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்வாங்க, பயிற்சி கொடுத்தா தான் வேட்டையாடும். அதை பயிற்சி கொடுத்து வேட்டைக்கு பழக்கியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாய் போய் என்ன செய்யுதுன்னா அதை போய் பிடிக்குது. எதை பிடிக்கும், ஒரு முயலை பிடிக்குது. பிடிச்ச புட்டியில் செத்து போச்சு. உங்கள்கிட்ட கொண்டாந்து தரும்போது அந்த முயல் பணமாக இருக்குது. இது மையத்தில் சேருமா அல்லது என்ன இதனுடைய சட்டம் என்ன?
அது பற்றி நம்ம விவரம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ வந்து இந்த வேட்டையாடுவதற்குரிய சட்டம் என்னன்னு முதல்ல சட்டத்தை சொல்லிவிட்டு அது குறித்த ஹதீஸுகளை வசனங்களை சொன்னால் நல்லாயிருக்கும். வேட்டையாடுவதற்குரிய சட்டம் என்னென்னு கேட்டால், நம்ம ஒரு பொருளை வேட்டையாடும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால், சரி வேட்டையாடுவதற்குரிய சட்டம் தனியாக போகும். வேட்டையாடுதல் என்பதற்கு அது என்னென்ன விதமாக வேட்டையாடலாம், என்ன மாதிரி இருந்தால் அதை சாப்பிடலாம், என்ன மாதிரி இருந்தால் சாப்பிடக்கூடாது, அப்போ வந்து அது பல சட்டங்கள் அடங்கி இருக்குது. அந்த விளக்கங்களும் இந்த 4 விளக்கங்கள் அடங்கும். என்ன மையத்துன்னு வந்துருச்சுல, மையத்து ஹராமுன்னு சொன்னால் இப்போ வேட்டையாடுவதனாலே மையத்தாகுமே, அது ஹராமாகுமான்னு தெரிய வேண்டி இருக்கு இல்லையா? அதனால் அந்த வேட்டையாடுதல் குறித்த ஒரு சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம வந்து அடுத்த வாரத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.